அமித்துக்கு எவ்வளவோ ஒரு ஒய்ஃப் அட்வைஸ் பண்ணதுக்கப்புறமும் நேற்று உட்காந்து அவர் சாண்டா கூட பேசிகிட்டு இருந்தார் மிட் நைட்டில். என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஒன்று வந்துட்டு என்னென்னா, சபரியோடையும் சுபிக்ஷாவோடையும் கேம் ஓவர் ஆகிடுச்சு, இனிமேல் அவங்களுக்கு பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சாண்டா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அமித் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி பார்த்தீங்கன்னா நான் அரோராவையும் சொல்லுவேன், அரோராவோட கேமும் சுத்தமாக ஓவர் தான் அப்படின்னோடனே சாண்டா சொல்கிறாங்க, இல்லை அவள் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறா, கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் இருக்குது, ஆடுறா பாடுறா இந்த மாதிரிலாம் பண்ணுறா அப்படின்னோடனே, வெறும் என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் போதுமா, வெறும் பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து வச்சா போதுமா, வேற நிறைய இருக்குல்ல, கேம் இன்டெலிஜென்ஸை வந்து கேமில் மட்டும் காமிச்சா, வார்த்தையில் மட்டும் காமிச்சா போதுமா அப்படிங்கிற மாதிரி அரோரா பற்றி அமித் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் டிபெண்டன்சி கேம் ஆடுறாங்க, விக்ரம் கனி, கனி விக்ரம், இப்படி மாறி மாறி ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி ஆடுறாங்க, நம்ம 2 பேரும் டிபெண்ட் பண்ணி ஆடலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா திவ்யாவை சொல்கிறாங்க, திவ்யாவோட ஃபேமிலி வந்து பயங்கரமாக டார்கெட் பண்ணாங்க பார்வதியை, ரியாவும் சரி, இவங்களோட இன்னைக்கு கடைசியாக ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, எல்லாருமே வந்து பார்வதியை ரொம்ப டார்கெட் பண்ணாங்க. பட் எனக்கு அது பிடிக்கல, எதுக்கு அப்படி டார்கெட் பண்ணணும், நம்ம எல்லாருமே கண்டஸ்டன்ஸ் தானே, திவ்யாவோட ஃபேமிலி ரொம்பவே டார்கெட் பண்ண மாதிரி இருந்துச்சு, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு. எனக்கு என்னன்னா, அவங்க வந்து கொஞ்சம் சாண்ட்ரா ஒன்றுமே கேட்காம போயிருப்பாங்க எங்கள் மகளை வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணதுக்கு. பட் அவங்க இப்படி சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, திவ்யா வந்துட்டு என்னை ரொம்ப அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா, என்கிட்ட சும்மா வம்பிழுத்துட்டே இருந்தா, நான் அப்படியே எஸ்கேப் ஆகிட்டே இருந்தேன். பட் ஒரு வாட்டி நான் மாட்டிக்கிட்டேன் அவகிட்ட, அவள் வந்து எல்லாருமே எக்ஸ்போஸ் பண்ணியே கேம் ஆடுறா. எப்போவுமே பார்த்தீங்கன்னா வினோத், கமருதன், அமித் உங்கள் 3 பேரையும் டார்கெட் பண்ணி மட்டுமே ஒரு கேம் ஆடிட்டு இருக்கா திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க. அமித்தும் ஆமாம் அது கரெக்ட் தாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் சேதுபதி சார் பற்றி ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. சாண்ட்ரா நான் அன்றைக்கி ஜெனுவினாக கேட்காத சாரியவே அவர் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஸோ ஒரு ஹோஸ்ட்டுக்கு டிஸ்ரெஸ்பெக்ட் கொடுக்குறவங்க ஒருத்தருக்கா என்ன நடக்குதுங்கிறத பார்த்துக்கிட்டு அவங்க எப்படி இப்படி போல்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க அப்படிங்கிறது தெரியல. விஜய் சேதுபதி சார் பின்ன அவர் இந்த இடத்துல என்ன சொல்ல முடியும், நீங்கள் பொய்யா பேசுகிறீங்கன்னா சொல்ல முடியும். இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுறவங்களோ இல்லை இவங்களுக்கோ யாருக்குமே வந்து நீ பண்ணது கண்டிப்பாக ஃபேக் தான் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா மனசில் தெரிஞ்சாலும் நம்ம சொன்னாலும் அதை யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவரை ஏமாற்றலாம் முடியாது, அவருக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் சொல்லாமல் போயிருப்பார், அவ்வளோதான். அதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.